இது வந்து குரூப் 2 வந்து செலக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 500 பேர் வந்து குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவாக எழுதி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போஸ்டிங் போகிறோம். அந்த ஃபஸ்ட் 500 பேருக்கு ஒரு 1500 பேர்லேருந்து 2000 பேர் வரையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டாப் 2000 பேரில் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிவிட்டு குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸும் எழுத முடியும். அது போக குரூப் 2 ஏவோட அந்த செலக்டட் டைப்பும் நம்ம வந்து எழுதிக்கலாம். அந்த 2 டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து மார்க்ஸில் சேர்க்க போகிறதில்ல. தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரோட சிலபஸ் என்ன அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ் மொழி தகுதி தேர்வு தாள் 10ஆம் வகுப்பு தரம். ஸோ இது வந்து தகுதி தேர்வு தான். இதில் வந்து நம்ம செலக்ட் ஆனாலே போதும். இந்த மார்க்ஸை வந்து நமக்கு சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து தேர்வு திட்டம் என்னென்னா மொழிபெயர்த்தல். தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல். ஸோ டிரான்ஸ்லேஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம புக்கில் படிக்க முடியல, இப்போவே படிச்சுக்கிறது வந்து நல்லது. அதுக்கப்புறம் சுருக்கி வரைதல். ஒரு பெரிய இதாக கொடுத்துருப்பாங்க கண்டென்ட், அதை நம்ம வந்து குட்டியாக சுருக்கணும், அவ்வளோதான். பொருள் உணர்திறன் வந்து ஏதாவது பெருசாக கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்டு நமக்கு அதை பற்றி உணர்ந்திருக்கோமான்னு கேட்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். குட்டி குட்டி ஃப்ரேஸாக கொடுத்து அதில் சின்ன சின்ன ஹைஃபன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய இதாக எழுத போகிறோம். அப்புறம் இது வந்து திருக்குறள் யூனிட் 8 இருக்கிற அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல். இது வந்து திருக்குறளை வச்சு நம்ம ஒரு பெரிய கட்டுரையே எழுத போகிறோம். மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், மனிதநேயம், சமத்துவம் முதலானவை, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள், இவ்வளவும் திருக்குறள். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டுரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன திருக்குறள் எழுத போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோடையே படிங்க, அவ்வளோதான். அப்புறம் இப்போ நம்ம அந்த 25 டாபிக்ஸ் வந்து ப்ரிலிமினரிக்கு படிக்க முடிச்சுன்னா இதை வந்து அன்றாட வாழ்வியலோட தொடர்பு தன்மைக்கு எழுதிக்கலாம். இது மதசார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம்ன்ற டாபிக் அடியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு புக்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கடிதம் வரைதல் அலுவல் சார்ந்தது. ஸோ இது வந்து கடிதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைப்ரைட்டிங் படிக்கிங்க அப்படின்னா டைப்ரைட்டிங்கில் பேப்பர் 2ல் வந்து உண்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடிதம் வரைதல் அப்படிங்கிற இது வந்து அலுவலக சார்ந்த கடிதம் அப்படி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மாடல் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட ஐடியா கேட்டு தமிழ்நாடு சார்ந்ததுன்னா எப்படி எழுதணும் அப்படி நம்ம ஒரு ஐடியாவோட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தமிழ்மொழி அறிவு இதுவும் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ இவ்வளோ தான் மொத்தமே. இதுக்கு பாடத்திட்டம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும், கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம். இதுக்கெலாம் ஸோ நோட்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா நமக்கு இப்போ மெயின்ஸ்லேயும் இது வரப்போகுது. இக்கால தமிழ் மொழி, கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், அலுவலக மொழியாக தமிழ், புதிய வகைமைகள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பெண்கள், விவசாயிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது கூட எக்ஸ்ட்ரா டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே படித்து தான் ஆகணும். அதில் பெண்கள், விவசாயிகள் சார்ந்த திட்டங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சமூக நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதலில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு, இடஒதுக்கீடும் அதன் பயன்களும், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு. ஸோ இது படிக்க முடியல. நீதி கட்சியிலேருந்து இப்போ வரையும் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிடணும். தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்குது, இடஒதுக்கீடு எப்படி இருக்குது, அப்புறம் அந்த திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், அதை நடைமுறைப்படுத்துறதுல என்னென்ன சிக்கல்கள், யார் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அப்படி அவங்களோட ஆட்சி, கட்சியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து தெளிவாக தமிழ்நாடை பற்றி ஒரு ஓவர்வியூவாக நோட்ஸோடு படிச்சுக்கணும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக. இது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு போன வாட்டி. இதைத்தான் வந்து அந்த தமிழ்மொழி அறிவு அப்படிங்கிறதுல வந்து கேட்க போகிறாங்க. பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக, 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு மரபு பிழை அப்படி எல்லா பிழையுமே இருக்கிற மாதிரி கொடுத்து அதை மாற்றுற மாதிரி தான் நமக்கு வந்து தமிழ்மொழி அறிவில் கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் மறுபடியும் பாருங்கள், திருக்குறள் அப்படியே மறுபடியும் கட் காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு. திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்புகள் தொடர்பாக கட்டுரை எழுதுதல், மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும்,
சமத்துவம், மனிதநேயம் முதலானவை. சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பருக்குள்ள சிலபஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.